ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இப்போ ஒரு ஸ்லீவ் டிசைன் தான் பார்க்க போகிறோம். இது ஆல்ரெடி நான் ஸ்லீவ் டிசைன் பார்டர் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஏற்கனவே நம்ம நெக்கில் என்ன பார்டர் ஒர்க் கொடுத்துருக்கோமோ அதே சேம் தான். ஸோ நான் அதனால் அந்த வீடியோஸ் எடுக்கலை. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு 1 இன்ச்சுக்கு கேப் அளவுக்கு மார்க் பண்ணிகிட்ருக்கேன். 1 இன்ச்சுக்கு அப்படியே நம்ம லைன் தான் பண்ண போகிறோம். இந்த பார்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சுகர் ஸ்டார்டிங் செயின் ஸ்டிச்சு, சுகர் பீடு, அதுக்கப்புறம் 3mm பீடு, அதுக்கப்புறம் சுகர் பீடு, ஸ்டோன் செயினு, சுகர் பீடு, அவ்வளோதான் அந்த பார்டர் ஒர்க்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு லைன் 1 இன்ச்சுக்கு மார்க் பண்ணோம் இல்லையா, அது அப்படியே நான் மார்க் பண்ணிக்கிறேன். அதாவது அந்த லைன் மாதிரி கொஞ்சம், அதாவது 1 பை 1 நமக்கு ஃபஸ்ட்டு சென்ட்ரு பாயிண்ட்டை மார்க் பண்ணிக்கணும், ஸ்லீவுடைய சென்ட்ரு. அதிலிருந்து அதோட கொஞ்சம் கொஞ்சம் ஒரு 1/4 இன்ச்சுக்கு குறைவாக நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஸோ என்னென்னா இந்த கொஞ்சம் ஒரு லைன் மாதிரி ஃபார்ம் ஆகும், கொஞ்சம் நம்ம கர்வ் மாதிரி வரும் இல்லையா. ஸோ அந்த வளைவு பகுதியில் அதுக்கு தகுந்த மாதிரி இதை நான் அப்படியே மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் அதுக்கப்புறம் சென்ட்ரு அடையாளப்படுத்துகிறேன். ஏன்னா ஸ்டோனை வச்சுட்டு இதுக்கப்புறம் நம்ம ஒர்க்கை பண்ண போகிறோம். ஸோ அது இதில் சென்டரில் இருந்து நான் 1.5 இன்ச்சு மாதிரி மார்க் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் நான் இந்த சைட்லேயும் அதே மாதிரி அடுத்த லைனில் வருது இல்லையா, ஸோ அதை நான் அப்படியே மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் மார்க் பண்ணிகிட்ருக்கேன். ஏதாவது இந்த சைடில் சென்ட்ரு மட்டுமே மார்க் பண்ணிவிட்டு ஒரு 2 லைன் மட்டும் மார்க் பண்ணி உங்கள்கிட்ட காமிச்சிக்கலான்னுட்டு. இது பார்த்தீங்கன்னா பீட்ஸ் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வரும். அதாவது ஸ்டோன் ஒட்டிட்டு நம்ம அதுக்கப்புறம் பீட்ஸ் கொடுப்போம் இல்லையா. ஸோ அதே மாதிரி இது ஒரு 3 ஸ்டோன் மாதிரி ஒட்டிட்டு அதுக்கப்புறம் சுற்றி சுகர் பீட் கொடுக்க போகிறோம். ஸோ இந்த 3 பாயிண்ட்டு தான் சென்ட்ரு, அதுக்கப்புறம் பக்கத்தில் இந்த சைடில் ஒன்று, இந்த சைடில் ஒன்று, அது மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வர மாதிரி இருக்கும். மற்றதெல்லாம் சேம் 1.5 இன்ச்சு மாதிரி நான் அதே மாதிரி லைனில் அப்படியே மார்க் பண்ணிக்கிறேன். ஃபுல்லாகவே ஸ்லீவ் ஃபுல்லாகவே அப்படியே மார்க் பண்ணிக்க போகிறேன். ஆல்ரெடி ஒரு ஸ்லீவ் நான் ஒர்க் பண்ணிட்டேன். ஸோ அது எப்படி பண்ணன்றதுக்காக உங்களுக்கு நான் சொல்லணும். ஸோ அந்த சைடில் இன்னொரு ஸ்லீவ், ஒரே ஃப்ரேம்லேயே 2 ஸ்லீவ் மாதிரி இப்போ இதை நான் ஃபிட் பண்ணி ஒர்க் பண்ணிகிட்ருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த சைட்லேயும் மார்க் பண்ணிட போகிறேன். உங்களுக்கு இந்த சைடில் காமிச்சிட்டேன் நான் மார்க் பண்ணதை. இதுக்கப்புறம் நம்ம க்ளூ வச்சுட்டு அப்படியே ஸ்டோன் ஒட்ட போகிறேன். கோல்டு கலர்லேயே ரவுண்ட் ஸ்டோன் தான் ஒட்ட போகிறேன். கொஞ்சம் பெரிய சைஸ்லாம் எக்ஸாக்டாக எனக்கு தெரியல. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டோனை நம்ம ஒட்ட போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய வீடியோஸ் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இப்போ இவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் எனக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். நான் இவ்வளோ தூரம் எனக்கு சப்போர்ட் பண்ணிருக்கீங்க, இன்னமும் சப்போர்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோஸ் பிடிஞ்சிச்சின்னா ஒரு லைக் பண்ணுங்கள். புதுசாக பார்த்துருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட்டுனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னேன் இல்லையா, 3 ஸ்டோன் ஒட்ட போகிறோம். அதாவது இந்த சென்டர் பகுதி உங்களுக்கு ஒட்டியிருக்கேன். அது உங்களுக்கு இது ஒரு ஐடியாக்காக இதை ஃபஸ்ட்டு காமிச்சிடலாம் அப்படின்ட்டு. சேம் அதே மாதிரி இந்த சைடில் 3 ஸ்டோன் ஒட்டுறேன் நான். இதை சுற்றி பீட்ஸ் தான் கொடுக்க போகிறோம். ஸோ இந்த 3 லைனில் மட்டும் கரெக்டாக இந்த மாதிரி வரும். மற்ற சைட்லாம் அடுத்த லைன்லாம் ஒரு ஸ்டோன் மாதிரி தான் நான் ஒட்டியிருக்கேன். இப்போ ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ண பார்த்து உங்களுக்கு தெரியும். இப்போ உங்களுக்கு பார்க்குறதுக்கு உங்களுக்கு தெரியாது, நான் என்ன சொல்கிறேன்றதும் உங்களுக்கு புரியுதான்னு தெரியல. ஏன்னா அந்த சைடில் நான் ஒர்க் பண்ணிட்டேன். ஸோ இது உங்களுக்கு டவுட்டுனாலும் கேளுங்க. இது ஏன்னா நான் சொல்லியிருந்தீங்களா, சென்ட்ரு பகுதியில் கட்டாயம் இந்த மாதிரி தான் இந்த அக்கு ஷேப் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி நான் ஸ்டோனை ஒட்டியிருக்கேன். இது 3 லைன் மட்டுமே இதே மாதிரி ஃபாலோ ஆகும். மற்ற லைனில் ஒரு ஸ்டோன் தான் ஒட்டியிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இப்போ இந்த டவுட்டுனாலும் கேளுங்க, இது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் நான் ஸ்டோன் ஒட்டுற விதம். இது நம்ம ட்ரேசிங்கே தேவையில்ல ஃப்ரெண்ட்ஸ். இப்போ உங்களுக்கு இதுக்காகவே நான் இந்த வீடியோஸ் போஸ்ட் பண்ணணுன்றதுக்காக. ஏன்னா இதனுடைய நெக் வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருக்கேன். அப்போ அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா இதுக்கு ஒரு ட்ரேசிங் மெத்தடே தேவையில்ல. நம்மளால் அப்படியே நம்ம அதை பார்த்துட்டே ஓரளவுக்கு நம்ம மெஷரிங் பண்ணி நம்ம ஓரளவுக்கு ஒர்க்கை கொண்டு ஃபினிஷ் பண்ணிடலாம். ஸோ அதுக்காக தான் இது உங்களுக்கு. இது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லீவுக்கு நான் யோசித்தேன், ஃபஸ்ட்டு ட்ரேஸ் பண்ணிடலாமா அப்படின்னு கூட யோசித்தேன். ஆனால் ட்ரேஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நமக்கு ஓரளவுக்கு நீட் ஃபினிஷிங்கே கொண்டு வந்துடலாம். நம்ம அதாவது எப்படிலாம் இருக்குது ஒர்க்கு அப்படின்ற ஒரு டிசைனை அதை பார்த்தனாவே நம்மளால் ஃப்ரீ ஹேண்டாகவும் பண்ண முடியும். ஸோ அதுக்காக தான் இது உங்கள்கிட்ட சொல்லணுன்றதுக்காக. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சைட்லேயும் அதே மாதிரி ஒன்று தான் நான் சொன்னேன் இல்லைங்களா, ஒரு லைன், இந்த லைன்லாம் ஒரு ஸ்டோன், அதாவது
ஷேப்பில் ஒட்டணும் இல்லையா, அந்த மாதிரி இல்லாமல் இதெல்லாம் வந்து ஒன்று ஒன்றா தான் நமக்கு வந்து ஸ்டோன் வரும். இது 1½ இன்ச்சு நம்ம எந்த அளவுக்கு மார்க் பண்ணமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நான் ஸ்டோன் ஒட்டிகிட்ருக்கேன். இப்போ சேம் அந்த சைட்லேயும் அதே மாதிரி தான். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நான் எல்லாமே வந்து ஒட்டி முடிச்சிட்டேன் நான். இப்போ பார்த்தீங்கன்னா நான் அந்த லைன் போட்டிருந்தேன் இல்லையா, அது வந்து நான் இந்த சைட்லேயும் இந்த சைட்லேயும் வி ஷேப் மாதிரி நான் வந்து கொண்டு வரேன். அதாவது ஒரு ஒரு கேப்புக்கும் வந்து ஒரு 3 பெட்டல் 4 பெட்டல் இருக்க மாதிரி நான் வந்து பீட்ஸ் தான் கொடுக்க போகிறோம். சேம் அதே மாதிரி எல்லா சைட்லையுமே இதே மாதிரி தான் வரும். ஸோ இதை வந்து ஒரு லைன் மட்டும் உங்களுக்கு வந்து நான் எப்படி வந்து ஒர்க் பண்ணேன்றதை வந்து உங்களுக்கு வந்து நான் வந்து வீடியோஸ் வந்து கவர் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டோனை ஃபுல்லாக நம்ம வந்து சுகர் பீடு வந்து கொடுத்துக்க போகிறோம். இது வந்து சுகர் பீடு கொடுத்து முடிச்சுட்டு இந்த ஸ்டோனை அதுக்கப்புறம் தான் நம்ம மற்ற சைடில் நம்ம அந்த மார்க் பண்ணோம் இல்லையா வி ஷேப்புக்கு, ஸோ அதெல்லாம் வந்து அதுக்கப்புறம் தான் ஃபில் பண்ண போகிறோம். ஒரு லைன் வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து கவர் பண்ணணுன்றதுக்காக. ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு எல்லாம் ஃபுல்லாக போனோன்னா ரொம்ப லென்த்தாக போகும். இது நான் வந்து எந்த வீடியோவுமே ஸ்கிப் பண்ணலை. உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே தெரிஞ்சிருக்கும். ரொம்ப ஸ்பீட் கிடையாது. ஏன்னா உங்களுக்கு பொறுமையாக அப்போ தான் உங்களுக்கு தெரியும். என்ன நான் பண்ணேன் அப்படின்றது எக்ஸ்பிளைன் பண்ணி உங்கள்கிட்ட சொல்ல முடியும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்காகவே இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஷேப்புக்கு உள்ளது வந்து அப்படியே சுகர் பீடு தான் வந்து கொடுத்துக்க போகிறோம். ஆனால் இது எல்லாமே ஜாயிண்ட் ஆகுற மாதிரி தான் தெரியும். தனித்தனியாக தான் சுகர் பீடு வந்து நான் ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு ஸ்டோனு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அடுத்த ஸ்டோனும் அதே மாதிரி அடுத்தது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு தான் அதுக்கு அடுத்ததும் பண்ணுறேன். ஸோ இது வந்து ஷேப்புக்கு மாதிரி கொஞ்சம் கொண்டு வரணும் அப்படிக்காக. அதனால ஜாயிண்ட் ஆகலை. அந்த 3 ஸ்டோனுமே வந்து ஜாயிண்ட் பண்ணலை பீட்ஸ் கொடுக்கும்போது. செப்பரேட்டாக தனித்தனியாக தான் இருக்குது. ஸோ அதே மாதிரி இந்த சைட்லேயும் அது அப்படியே அந்த 3 ஸ்டோனையுமே அப்படியே ஸ்டிச் பண்ணிக்க போகிறோம். இதுதான் வந்து சென்டர் பகுதி. இந்த சைடில் உள்ளது உங்களுக்கு பார்த்தாவே தெரிஞ்சிருக்கும். இந்த 3 இது மட்டும் தான் கொஞ்சம் நான் வந்து அடையாளப்படுத்திட்டு அந்த ஷேப்புக்கு மாறி வந்திருக்கு. ஏன்னா இந்த டிசைன் வந்து அப்படி தான் வந்திருந்துச்சு. ஸோ இப்போ அதுக்காகவே நான் வந்து உங்களுக்கு இது ட்ரேசிங் மெத்தடே தேவையில்லை. ஸோ அதுக்காகவே நான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுக்காகவே இந்த வீடியோஸ் வந்து எடுத்துகிட்ருக்கேன். என்னுடைய வீடியோஸ் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நன்றி சொல்லணும். எனக்கு இவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. என்னால் வீடியோ வந்து கண்டினியூவாக கொடுக்க முடியல. சில ப்ராப்ளம்ஸ். அடுத்தடுத்து உங்களுக்கு வீடியோஸ் வரும். ஆனால் கொஞ்சம் லேட்டாக ஆகும். இப்போ வந்து உங்களுக்கு ஸ்லீவ் பார்ட்டே உங்களுக்கு இப்போ தான் என்னால் எடிட் பண்ணி உங்களுக்கு வந்து அனுப்பிச்சி விடணுன்றதுக்காகவே இப்போ தான் பண்ணுறேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு வீடியோஸ் வந்து தொடர்ந்து வரும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இது அப்படியே அங்கங்கே நாட் பண்ணிக்கிறேன். சுகர் பீடு வந்து கொடுத்து முடிச்சுட்டு அங்கங்கே நாட் பண்ணிக்கிறேன் நான். கட்டாயம் வந்து நாட் பண்ணிக்கணும். நீங்கள் கண்டினியூவாக கொண்டு போகக்கூடாது. நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அந்த ஸ்டோனை சுற்றி வந்து சுற்றி பீட்ஸ் கொடுத்தோன்னா அந்த லைன் அப்படியே வந்து முடிச்சிடுறோம். அந்த ஸ்டோனை அப்படியே ஒர்க் அப்படியே சுகர் பீடு வந்து அப்படியே கொடுத்து முடிச்சுட்டு இதுக்கப்புறம் இந்த சேம் எல்லாமே அப்படியே தான் வரும். இந்த லைன் மட்டும் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து எப்படி பண்ணணுன்னு தெரிஞ்சிச்சுனாவே உங்களுக்கு அடுத்த லைனில் உங்களுக்கு அது உங்களுக்கு என்ன பண்ணன்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஒரு ஈஸியாக இருக்கும். இது ஈஸியான டிசைன் தான். பார்க்க ஆனால் கிராண்ட் லுக்கு கொடுக்குது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ தெரிஞ்சிருக்கும். அந்த லைன் ஃபுல்லாக வந்து ஸ்டோனை வந்து முடிச்சுட்டேன். இப்போ இந்த வி ஷேப்புக்கு வந்து நம்ம மார்க் பண்ணோம் இல்லையா, இப்போ இந்த ஸ்டார்டிங் நம்ம வந்து இதில் வந்து ஒரு பீடு வந்து ஆட் பண்ணுறேன். பெரிய பீடு வந்து நம்பர் வந்து 2 சைஸு. அதுக்கப்புறம் சுகர் பீட் மாதிரி ஒரு அரும்பு மாதிரி வந்து மொட்டு மாதிரி வந்து நிற்கும் இல்லையா, ஸோ அதுக்காகவே இது வந்து 2 mm சைஸ் பீட் வந்து கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு சுகர் பீடு தான் லைனை வந்து கவர் பண்ணிவிட்டு அதை அப்படியே வந்து நாட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இந்த சைட்லேயும் நான் தனித்தனியாக தான் பண்ணிகிட்ருக்கேன். நரம்பு தான் பயன்படுத்தினேன் ஃப்ரெண்ட்ஸ். நரம்பு வந்து கொஞ்சம் நல்லாவே ஸ்மூத்தாக நல்லா கொஞ்சம் வருது. ஆனால் எனக்கு நாட் போடுறதப்போ மட்டும் கொஞ்சம் ரொம்ப டைம் எடுக்குது. ஏன்னா வந்து கொஞ்சம் ஷைனிங்காக இருக்குது இல்லையா, ஸோ அது என்னால் பட்டுன்னு வந்து நாட் போட முடியல. இதே வந்து நமக்கு த்ரெட்டாக இருந்துச்சுன்னா ஈஸியாக நமக்கு நாட் போட வந்துடும். இது வந்து கொஞ்சம் ஷைனிங்காக இருக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் டைம் எடுத்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சைடில் நான் வி ஷேப்புக்கு இருக்கு இல்லையா, சேம் அதே தான். சுகர் பீடு வந்து ஒரு 4 சுகர் பீடு எடுத்துக்க போகிறேன். 4 சுகர் பீடு 2 mm பீடு ஒன்று அகைன். அதாவது அந்த அரும்பு முட்டு வரும் இல்லையா, அந்த மாதிரி அந்த வி ஷேப்புக்கு 4 சுகர் பீடு 2 mm பீடு. இதுதான் வந்து நான் இது வந்து இந்த வி ஷேப்புக்கு வந்து அப்படியே வந்து நாட் பண்ணிக்க போகிறேன். சேம் அந்த சைட்லேயும் அதே மாதிரி தான்.
இந்த மெத்தட நான் வந்து நாட் பண்ணுவேன். சிங்கிளா வந்து பீட் பண்ணும்போது நம்ம கண்டிப்பா இந்த மாரியும் நாட் பண்ணிக்கலாம். எது ஈஸியா இருக்கோ அப்பப்போ அந்த மாரியும் பண்ணிக்கலாம். இத மாரி ட்ரை பண்ணுங்க. சப்போஸ் நமக்கு நாட் போடுற இந்த மாரி கொஞ்சம் சிங்கிள் பீடா வந்து நாட் போட முடியலன்னும்போது இந்த மாரியும் பண்ணிக்கலாம் நமக்கு. இந்த சைட்ல அதுக்கப்புறம் வந்து ஸ்டார்ட் பண்றேன். இப்ப இந்த சைட்ல சேம் வந்து சுகர் பீட் அந்த லைன ஃபுல்லா வந்து முடிக்க போறேன். அந்த நம்ம வந்து கொண்டு போறோம் இல்லையா? அந்த ஸ்டோன வந்து ஜாயிண்ட்ட நம்ம குடுக்கணும். ஸோ அது வந்து சுகர் பீட வந்து அப்படியே 2, 2 பீடா நான் வந்து அப்படியே குடுத்து முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் தான் வி ஷேப் வந்து குடுக்க போறேன். ஸோ ஏன்னா வந்து அப்பதான் நமக்கு வந்து ஃபினிஷ் பண்ணும்போது ஈஸியாவும் இருக்கும். இது ஒரு சின்ன டிப்ஸ் தான் உங்களுக்கு. எப்பயுமே வந்து இந்த ஸ்டோன்லாம் ஒர்க்லாம் இப்ப இந்த மாரி பண்றீங்கன்னா, நீங்க அதாவது ஒரு லைன் முடிச்சுட்டு அடுத்த லைனுக்குன்னு போகாதீங்க. நீங்க என்ன பண்றீங்கன்னா, இப்ப ஸ்டோன் விட்டுருக்கீங்கன்னா, பீட்ஸ ஃபுல்லா அத அப்படியே சுத்தி குடுத்து முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்க அதுக்கப்புறம் என்ன ஒர்க் இருக்கோ அத நீங்க ஃபாலோ பண்ணுங்களேன். கொஞ்சம் ஷார்ட் பீரியடா முடியுது உங்களுக்கு. ஸோ இது வந்து என்னுடைய அனுபவம். என்னுடைய ஒப்பீனியனும் உங்கள்ட்ட வந்து நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா ஈஸியா முடியுது நமக்கு. எவ்வளோ நமக்கு டைம் எடுக்கும் இல்லையா? ஸோ அந்த டைம்ல இன்னுமே கொஞ்சம் கம்மியாகுது நமக்கு. ஸோ அதையும் நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம் நீங்க இந்த மாரி விஷயத்துக்கு. இப்ப பார்த்தீங்கன்னா, அந்த லைன வந்து நான் நாட் பண்ணி முடிக்க போறேன். அதுக்கப்புறம் தான் இந்த வி ஷேப்புக்கு வந்து நான் பீட்ஸ் வந்து குடுக்க போறேன். இந்த டிசைன் வந்து டிஃப்ரெண்ட்டாவும் இருக்கு. அதாவது பேக் நெக்கு, ஸ்லீவ் 2மே இன்னும் ஸ்டிச் பண்ண பார்த்துட்டு நல்லாவும் இருக்கும். அ எப்பயுமே நம்ம ஒரு ஒர்க்க வந்து பண்ணி முடிக்கிறதோட, ஸ்டிச்சிங் பண்ணி வந்து பார்க்கும்போது தான் அதனுடைய ஒர்க்கே வந்து தனியா நமக்கு தெரியுது. நல்லாவும் இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா, இப்ப இந்த சைட்ல வந்து அந்த வி ஷேப்புக்கு சேம் அதே தான். 4 சுகர் பீடு இது 4 எடுத்திருக்கேன். ஏன்னா 4 எடுத்தா அந்த கொஞ்சம் 3 வந்து அந்த பேக் சைட்ல நம்ம குடுத்தோம். ஆனா இதில வந்து 4 எடுத்தேன். அப்பதான் கொஞ்சம் நல்லா தெரியுது நமக்கு அந்த வி ஷேப் மாரி இருக்கு இல்லையா? ஸோ அந்த வந்து நல்லா தெரியுது. அகைன் வந்து 2 பீட் வந்து அப்படியே எடுத்து லாஸ்ட் போட்டுட்டு நாட் பண்ணிக்கிறேன் நானு. சேம் இந்த சைட்லயும் அதே மாரி தான். ஆனா வந்து ஒரு லைனுக்கு நமக்கு எந்த அளவுக்கு கேப் இருக்கோ, அதுக்கு தகுந்த மாரி அந்த வி ஷேப் வந்து லைன் பண்ணி நம்ம பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு 3 இந்த சைட்ல இவ்ளோ கேப் இருக்குன்றதுனால நான் 3 வந்து இது மாரி பண்ணிக்கிட்டேன். அதேமாரி அடுத்த லைனுக்கு அதுக்கு கீழ வந்து 2 அந்த மாரி ஒரு அளவுக்கு எந்த அளவுக்கு கேப் இருக்கோ, அதுக்கு தகுந்த மாரி நம்ம அத பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுடைய கேப்புக்கு தகுந்த மாரி நம்ம இத பண்ணிக்கலாம். இது வந்து அட்ஜஸ்ட்மென்ட் பண்ணிக்கலாம். இது கட்டாயம் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு கிடையாது. ஸோ ஒரு டிசைன்ல வந்து பார்க்குறீங்கன்னா, ஓரளவுக்கு நமக்கு இது நீட்டா இருக்கும் அப்படின்னு தெரியும். அத பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிரும். ஸோ அப்ப அத வச்சு நீங்க வந்து அ கம்மி பண்ணனாலும் பண்ணிக்கலாம். இல்ல நீங்க அதிகமா இருந்தாலுமே கொஞ்சம் நல்லா இருக்காது இல்லையா? அன்ஈவனா ஒரு மாரி அதிகமாவும் இருக்கக்கூடாது இல்லையா? டிசைன் பார்க்க நீட் இல்லாம. ஸோ அதுக்காக சொன்னேன். நெறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து எல்லாருமே வீடியோஸ் வந்து பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனா வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஸோ வந்து என்னன்னு தெரியல ரீசன். உங்களுக்கு சப்போஸ் டிசைன் பிடிக்கலனாலும் அப்படி தானே செய்வீங்க. அ என்ன மாரி ஆளுங்களும் கொஞ்சம் நல்லா வளரணும், நல்லா வரணும் அப்படின்றது கொஞ்சம் வந்து நீங்க சப்போர்ட் பண்ணலாம் இல்லையா? நீங்க வந்து ஏன்னா எனக்கு வந்து யூடியூப்னாவே ரொம்ப பிடிக்கும். அதுவும் மெயினா நம்ம ஒரு வீடியோஸ் வந்து பண்ணி போடுறோன்னும்போது ரொம்ப பிடிக்கும். ஸோ அத வந்து லைக் பண்ணி தான் நான் பண்ணிட்டுருக்கேன். எனக்கும் கொஞ்சம் என்ன சொல்றது? நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்கீங்க. இன்னமும் கொஞ்சம் நல்லா பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா, இன்னும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். என்னன்னா, இப்ப வர ரீசென்ட்டா வர வீடியோஸ்லாம் நானும் கவனிப்பேன். யூடியூப்ல ஒர்க்கர்ஸ்லாம் வந்து இந்த மாரி வீடியோஸ் வந்து போடும்போது, ஒர்க் பண்ணி போடும்போது, ஸோ அவங்களுக்கெல்லாம் சடனா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஒரு சிம்பிள் சிம்பிள் ஒர்க் தான் பண்றாங்க. ஸோ எதனாலன்னு எனக்கு தெரியல. ஆனா நானுமே டிஃப்ரெண்ட்டா போடணும்னு தான் நெனைப்பேன். முடிஞ்ச அளவுக்கு டிஃப்ரெண்ட்டா போடணும்னு நெனைப்பேன். ஏன்னா வந்து ஆனா சில பேர் கஸ்டமர்ஸும் கேட்பாங்க இல்லையா நமக்கு. ஸோ கஸ்டமரோட விருப்பமும் இருக்கு இல்லையா? ஸோ அதுக்காக நம்மள்ட்ட சாய்ஸ் குடுத்தாங்கன்னா, கட்டாயம் நம்ம வந்து கண்டிப்பா வந்து டிசைன் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். கண்டிப்பா வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டா வந்து டிசைன் குடுக்கணும்னு நெனைப்பேன். இதே நம்மளுடைய ஓன் ப்ளவுஸு அந்த மாரி இருந்துச்சுன்னா, என்னுடைய ப்ளவுஸ்ன்னா கட்டாயம் வந்து நான் டிஃப்ரெண்ட்டா குடுப்பேன்.
அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு வரும். ஒரு ஐடியாக்காக இந்த ரேட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒர்த்து தான் அப்படின்ற மாரி ஓரளவுக்கு எனக்கு தெரிஞ்சத நான் வந்து உங்கள்ட்ட வந்து ஷேர் பண்றேன். நீங்க சப்போஸ் வந்து எவ்வளோ வாங்குறீங்க? இந்த ஒர்க்குக்கு இவ்வளோ இது ஓகே அப்படின்ற மாரி நீங்க சொன்னீங்கன்னா, கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ஒரு சிஸ்டர் வந்து சொல்லியிருந்தீங்க. தேங்க் யூ ஸோ மச் ஏற்கனவே நீங்க சொன்னதுக்குமே. ஏன்னா நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் இல்லையா? நமக்கு வந்து எவ்வளோ வாங்கலாம் அப்படின்றதும் தெரியாது. இன்னமும் நெறைய பேர் ஒர்க் பண்ணி குடுப்பாங்க. ஆனா எவ்வளோ வாங்கணும் அப்படின்றது கூட தெரியாது. ஸோ அதுக்காக இது ஒரு நல்ல ஒரு இதுதான். ஏன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சிராது இல்லையா? ஸோ அதுக்கும் சொல்றேன். தேங்க் யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். என்ன ஒரு சிஸ்டர் வந்து சொல்லியிருந்தீங்க. எனக்காக இவ்ளோ தூரம் எனக்கு வந்து கமெண்ட் பண்ணி, எனக்கு நெறைய விஷயங்கள்லாம் வந்து சொல்லியிருக்கீங்க. அதையுமே எனக்கு இந்த ஒரு யூடியூப்ல வந்து நெறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ற மாரி தான் நெனச்சுக்கிட்டேன். தேங்க் யூ ஸோ மச். இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த சைட்ல வந்து சேம் அதே மாரி. இந்த சைட்ல நான் சொல்லியிருந்தேங்களா, கேப் நமக்கு எந்த அளவுக்கு கவர் ஆகுதோ, அந்த அளவுக்கு நம்ம வந்து குடுத்துக்கலாம். அந்த வி ஷேப் இருக்கிறது. சேம் அதே மாரி. பீட்ஸ் சுகர் பீடு, 2 பீடு. கட்டாயம் நான் வந்து அந்தந்த இடத்துல வந்து நாட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வந்து எனக்கு இது இப்படியே பழகிடுச்சு. சில பேர் வந்து பெரிய ஒர்க்கர்ஸ்லாம் பண்றாங்க இல்லையா, ஜென்ட்ஸ் எல்லாம் பண்றாங்களே, அப்படி அப்படியே கொண்டு போயிடுறாங்க. அது வந்து எனக்கு அது மாரி எப்படி இருக்கும்னு தெரியாது. ஸோ அது ஒரு பயம் வேற எனக்கு. நாட் பண்ணிட்டேன்னா நமக்கு பயம் இருக்காது நமக்கு. இந்த மாரி ஒரு பீட்ஸ் குடுக்கும்போதோ, அந்த மாரி. அதனால நான் கட்டாயம் வந்து எங்க முடிக்கிறேனோ, அந்த அளவுக்கு நாட் பண்ணிப்பேன் நானு. இப்ப இந்த கீழ் பகுதியில அதே சேம். ஓரளவுக்கு உங்களுக்கு டிசைன் தெரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஏன்னா ஆல்ரெடி அந்த சைட்லயுமே வீடியோ கொஞ்சம் கவர் பண்ணியிருக்காங்க. வீடியோ வைக்கிறவங்க, கேமரா வைக்கிறவங்க. ஸோ, அதனால உங்களுக்கு டிசைன் புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். தெரிஞ்சிருக்கும். ஷார்ட்ஸும் போட்டிருந்தாங்க. ஆனா, என்னால வந்து வீடியோஸ் வந்து எடிட் பண்ண முடியல. வாய்ஸ் குடுக்கணும் இல்லையா நானு. ஸோ, அதுதான். அ யாரும் லேட்டா வீடியோஸ் போஸ்ட் பண்றேன். இதனுடைய வீடியோ வந்து அப்படின்னு தப்பா நெனச்சுக்காதீங்க. ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து வீடியோ குடுத்துட்டேன். ஆனா, என்னால ஸ்லீவ் வீடியோ பார்ட் 2ன்ற மாரி என்னால எடிட் பண்ணி குடுக்க முடியல. உங்களுக்கு வந்து வீக்லி அட்லீஸ்ட் வந்து உங்களுக்கு வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணணும்னு நெனைக்கிறேன். கண்டிப்பா வந்து குடுப்பேன்னு நெனைக்கிறேன். கடவுளுடைய இதுவும் என்னுடைய ஹெல்த் இஷ்யூ கொஞ்சம். ஸோ, அதனால தான் எல்லாமே டிலே ஆகுது. சாரிங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே என்னுடைய வீடியோஸ் பார்ப்பீங்கன்னு நெனைக்கிறேன். பார்த்துட்டு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். சேம் இப்ப இந்த சைட்லயுமே அதே மாரியே நம்ம வந்து குடுக்க போறோம். இந்த பவுச்ச பத்தி ஒரு ஃப்ரெண்ட்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ நான் அதையும் வந்து சொல்லிடுறேன். ஏன்னா நான் வந்து இதுக்காக வீடியோஸ்லாம் வந்து நான் வந்து மேக் பண்ணல. இது வந்து ஃப்ரெண்ட்ஸ் வந்து இப்போ எப்படி மேக் பண்ணணும்னா, அ நம்ம ஒரு ஜீன்ஸ் கிளாத் இருக்கு இல்லையா? ஸோ அந்த ஜீன்ஸ் கிளாத்து இந்த கொஞ்சம் வேஸ்ட்டானா ரொம்ப வேஸ்ட்டா இருக்கக்கூடாது. ஓரளவுக்கு நல்லா இருக்கணும். அந்த மாரி கிளாத்து பேண்ட் கிளாத், ஜீன்ஸ் கிளாத் எடுத்துட்டிங்கன்னா, கொஞ்சம் அது நான் வந்து 2 கிளாத்தா எடுத்துக்கிட்டேன். 2 கிளாத்தா வந்து ரவுண்ட் ஷேப்ல வந்து கட் பண்ணி எடுத்துட்டு, அது உள்பக்கமா பார்த்து திருப்பி வந்து ஸ்டிச் பண்ணிட்டேன். ஸ்டிச் பண்ணி வெளிப்பக்கம் திருப்பிட்டு, அத கொஞ்சம் கவர் பண்ற மாரி லாஸ்ட் எட்ஜஸ்லாம் முடிச்சுட்டு, இதுக்கப்புறம் இத சுத்தி வந்து ஒரு லேஸ தான் நான் வந்து ஸ்டிச் பண்ணேன். இதுவே பார்க்க நல்லா ஆயிடுச்சு. ஸோ, அதுவே வச்சுக்கிட்டேன். ஆனா நான் வெல்வெட் கிளாத்துமே யூஸ் பண்ணலாம். நான் வெல்வெட் கிளாத்தும் வாங்கியிருக்கேன். அப்புறம் பேர்ட் வாஷ் சொல்றாங்க இல்லையா? ஸோ, அதையும் வாங்கியிருக்கேன். ஆனா இன்னும் எனக்கு அது வந்து பழகல. அது எடுக்கணும்னே தோண மாட்டேங்குது. ஆனா எனக்கு இது ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு. ஸோ, அதனால இது அடிக்கடி வந்து பீட்ஸுக்கு, ஜர்தோசி விக்க இது மாரி யூஸ் பண்ணிப்பேன். நல்லாவும் இருக்கு. அழகா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து உங்களுக்கு நான் எப்படி ஸ்டிச் பண்ணேன்றது ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தீங்க. ஸோ, அதுக்காக சொல்லியிருந்தேன். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். நான் எப்படி ஸ்டிச் பண்ணேன்றது. தேங்க் யூ ஸோ மச். இந்த டிசைன் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்ப வந்து சேம் அதே தான். அ எல்லாமே இது உங்களுக்கு ஃபில் பண்ணி முடிச்சுட்டு, இதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து லாஸ்ட்டா உங்களுக்கு வரும். லாஸ்ட் எண்டுல உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும்.
2, 2 பீடா தான் வந்து குடுத்துட்டுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அத வந்து நான் சொல்லவே இல்ல. ஏன்னா 4 பீடு சுகர் பீடு எடுக்கிறோம்னா 4மே அப்படியே வந்து குடுத்துற முடியாது இல்லையா? கண்டிப்பா வந்து 2, 2 பீடா வந்து எப்பயுமே சுகர் பீட் வந்து குடுக்கணும். அத ஃபாலோ பண்ணிக்கோங்க. சேம் இதே லைன் ஃபுல்லும் அதே தான் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 2 ஸ்லீவுமே நான் வந்து முடிச்சிருந்தேன். அண்ட் தேங்க் யூ ஸோ மச் இந்த வீடியோ பார்த்ததுக்கு இவ்வளோ தூரம். ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த டிசைனு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். அண்ட் தேங்க் யூ ஸோ மச். லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.